ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜயனா ஃபேன்ஸ்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கடைசிக்கு பாருங்க. ரீசெண்டா சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு தகவல் பரவிட்டு வருது. அது என்னன்றத டீடைலா பார்க்கலாம். விஜயனாக்கும் சங்கீதா அன்னைக்கு ரீசெண்டா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. சங்கீதா அவர்கள் விஜயனா மேல டைவர்ஸ் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு வழியா ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா வீடியோ கால்ல ஆஜராகி ஒரு 1/4 மணி நேரம் பேசினாங்க. விசாரணை முடிஞ்சு சங்கீதா அவர்கள் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. விஜயனா ஃபேன்ஸ், டிவிகே தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அந்த பிரச்சனையால பல பிரச்சனைகள் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற நிகழ்வா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சங்கீதா அவர்கள் விஜயனா பத்தி பல விஷயங்களை இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிருக்காங்க. விஜயனாவை பொறுத்தவரை சங்கீதா அவர்களுக்கும் சரி, அவருடைய பிள்ளைகளுக்கும் சரி, பிடிச்ச ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, பிடிச்ச பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்துருவாராம். வீக்கெண்ட்ல எங்கேயா கூட்டிட்டும் போவாராம். இதெல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேற்று விஜயண்ணா தமிழ்நாட்டில் உள்ள கைத்தறி புடவை கடையை திறந்து வைத்தாரு. அதாவது சாதாரண விஜயண்ணாவா எல்லாம் முதல்வர் விஜயண்ணாவா அந்த கடையெல்லாம் அப்ப சுத்தி பார்த்தாராம். சரிதான், அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டம் செஞ்சாராம். அப்போ தன்னுடைய மனைவிக்காக ஒரு புடவை வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. ப்ளூ கலர், ரெட் கலர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதுன்றது கன்ஃபார்மா தெரியல. அது மட்டும் இல்லாத அது ஒரு காஸ்ட்லியான புடவை அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த நிகழ்வு உண்மையான்றது தெரியல. உண்மையா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாரி கடைக்கு போனது, அங்க பார்வையிட்டது எல்லாமே உண்மைதான். பட் அங்க புடவை வாங்கினாரான்றது சரியா தெரிய வரல. வாங்கியிருக்கவும் சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா கண்டிப்பா முதல்வர் விஜய் அவர்கள் வந்ததுனால அந்த கடையில அன்பளிப்பா பட்டு புடவை கொடுத்திருந்தாலும் கொடுத்திருப்பாங்க, சொல்ல முடியாது. வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.